கடந்த சில நாட்களாக மரணத்தை குறித்தும் மரணத்தை சந்திக்கிற விதங்களை குறித்தும் நாம் நிறைய காரியத்தை பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். முக்கியமாய் ஊழியக்காரர்கள் நம் தேசத்தில் செய்ய வேண்டிய பணிகள், எழுப்புதல் காரியம், இப்படி பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு முக்கிய காரணம், ஒரு தரிசனத்தோடு தன் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள். சென்னையில் தான் அவங்களுடைய சபை இருக்கிறது. ஆனால் அவங்க மிஷன் ஃபீல்டாக பீகார், இந்த ஒரிசா, இந்த மாதிரி வட இந்தியாவின் சில பகுதிகளில் தீவிரமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி வர்றாங்க. அவங்களோட பேசும்போதெல்லாம் ஒரு பெரிய தரிசனம் என்னென்னா, சர்ச்சில்லாத கிராமமே இருக்கக்கூடாது, எல்லா கிராமத்திலும் தேவனுடைய சபை வர வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயத்தினுடைய ஒரு பெரிய பாரம், தரிசனம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஏன் எல்லா கிராமத்தில் சர்ச்சு வரணும் அப்படிலாம் சிலர் நினைப்பாங்க. ஏன்னா ஒரு சபை வரும்போது அதில் ஒரு 10 பேராவது இருப்பாங்கல்ல, ஒரு 10 பேராவது ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம்கிட்ட பேசும்போது, ஒரு திறப்பிலிருந்து ஜெபிக்கும்போது 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோன்னு கேட்டு கடைசியில் 10 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். 10 பேர் இருந்தால் கூட. அப்போது ஒரு கிராமத்தை அவர் அழிவுக்கு விலைக்கு பாதுகாக்கணும்னா ஒரு 10 பேராவது அங்கே ஜெபிக்கிறவங்க இருக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் சபை எல்லா கிராமத்திலும் உண்டாக்குகிறார். இல்லாட்டி அங்கே நடக்கிற பாவங்கள், அநியாய அக்கிரமத்தை பார்க்கும்போது கிராமங்கள், பட்டணங்கள் அழிக்கப்பட்டு விடும். அது இல்லாதபடி பாதுகாக்கப்பட ஒரு 10 பேராவது துதித்து ஜெபிக்கிற மக்கள் இருக்கணும்னு தான் கர்த்தர் செய்கிறார். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அது நம்ம எல்லாருடைய நன்மைக்காகத்தான். அதனால் பாஸ்டருக்குள்ளே இந்த தரிசனம் உண்டு. தமிழ்நாட்டிலையும் எல்லா கிராமத்திலும் சபைகள் வரணும், கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கிராமத்தில் வரணும். அதுக்கு தான் பிரயாசப்படுகிறார்கள். அவங்களுக்குன்னே ஒரு சபை இருக்கிறது, கட்டடம் இல்லை. இன்றைக்கி 5 பேர் வந்த உடனே 50 லட்சத்துக்கு கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுகிற ஊழியர்கள், பாஸ்டர்மார்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் பாஸ்டர் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறாங்க, நிரந்தரமாக அவங்களுக்கு ஒன்றும் ஒரு கட்டடம் கிடையாது, இடம் கிடையாது, வாடகை இடத்துல ஆராதிக்கிறாங்க. ஒரே இடம் நிரந்தரமாகவும் இல்லை, சில சமய கட்டடமே கிடைக்காது, ஆன்லைனில் ஆராதித்து கொள்கிறாங்க. எப்படி இந்த சபையாக நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தரிசனம். ஒரு தரிசனமுள்ள ஒரு ஊழியக்காரர், ஆத்ம பாரமுள்ள ஊழியக்காரர்னு கர்த்தர் அவங்க இணைத்து வைத்திருக்கிறார். சபையாரெல்லாம் இணைந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்க வட இந்தியாவில் ஆலயங்களை கட்டி கிராமங்களை சந்தித்து சந்தோஷத்துக்குள்ளே வழி நடத்துகிறாங்க. அப்போ எது முக்கியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளுங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரரோடு நம்ம பேசி கொண்டு இருக்கோம். சொந்தமாக ஒரு கட்டடம் கட்டணும், நமக்கு ஒரு பில்டிங் வரணும்னு அந்த யோசனை இல்லாதபடி, அதுக்கு பிரயாசப்படாதபடி, தேவனுடைய ராஜ்யம் தேசத்தில் கட்டப்படணும், அறியப்படாத மக்கள் அறிந்து கொண்டு அவங்களுக்கு சர்ச்சு கட்டணும், அவங்களுக்கு ஸ்கூல் கட்டணும்னு சொல்லி செயல்படுகிற ஒரு தெய்வ மனிதர். அதனால் அவங்களோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்கிறதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் அவள் நம்மோடு இருப்பது பெரிய ஆசீர்வாதம். இப்போ அவங்களோடத்துலேருந்து இன்னும் சில காரியத்தை கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். இந்த நாளில் நம்ம மத்தியில் அவள் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். நாம் எல்லாருடைய சார்பாக அவங்கள நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். கடந்த 3 நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம், கடைசியாக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இப்போ முக்கியமான சில காரியத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, அதாவது மரணத்தை சந்திக்க நம்ம எப்படி ஆயத்தப்படுவது. எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்தித்தது ஆகணும். சிலருக்கு வாலிப வயசில் மரணம் வருது, சிலருக்கு சின்ன பிள்ளைகள் மறிக்கிறாங்க, சிலருக்கு நடுத்தர வயதில் மரணம், சிலருக்கு வயதாகி முதிர்ந்த வயதில் மரணம் வருது. சிலர் சொல்கிறாங்க முதிர்ந்த வயதில் மறிக்கிறது தான் நல்ல மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கொஞ்சம் வயசில் மறித்தா, விபத்தில் மறித்தா, மரணங்கள் எந்த வழியிலும் வருதில்லை. சிலருக்கு வியாதி மூலமாக வருது, சிலருக்கு விபத்து மூலமாக வருது, சிலருக்கு இயற்கையாக திடீர்னு அப்படி மறிச்சிடுறாங்க. மரணத்தை சந்திக்கிற வித்தியாசம் இருக்குது. அதை வச்சு சிலர் நல்ல மரணம் கெட்ட மரணன்றாங்க. அப்படிலாம் ஒன்று இருக்குதா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையாக நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க மரணத்தை சந்திக்க எப்படி நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரம் மரணம் நம்ம சந்திக்கலாம். அப்போ எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னா அதுக்கு எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். நல்ல மரணம், கெட்ட மரணம் அப்படின்னு நாம சொல்கிறது தான். பைபிளில் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமாம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தான்
பாக்கியவான்கள். நல்ல மரணம், பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். ஆமாம். அப்போ நம்ம நம்மளா இப்படி மரிச்சா நல்ல மரணம், இப்படி மரிச்சா நல்ல மரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது பிப்ளிக்கல் கிடையாது. கிடையாது. அது ரட்சிக்கப்படாதவங்க வேணால் பேசிட்டு போகலாம். பட் நமக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தாரா, அது நல்ல மரணம். பட் அதை விட இன்னும் பெஸ்ட்டு, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது ஒரு குட். பட் வாழ்க்கையில் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து மரிக்கிறாருன்னா அதுதான் பெஸ்ட்டு. கர்த்தர் கொடுத்த வேலைகளை முடித்து 2 பேரை நான் சொல்லலாம். இயேசு, யோவான் 17:4, பிதாவே நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன். இப்போ என்ன, நீங்கள் மையப்படுத்துங்க. நமக்கு அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் முடித்தவங்களுக்கு தான் அந்த மகிமை. யோவான் 17:4, 5. பட் அது இயேசுன்னு சொல்லிடலாம். இல்லையே, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் ரிவார்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2 பேருடைய மரணத்தையும் பார்த்தா 2 பேருடைய மரணமுமே நேச்சுரல் டெத்து கிடையாது, இயற்கை மரணம் கிடையாது. அப்போ அது நல்ல மரணம் இல்லையா? கொல்லப்படுறாங்க. கோல்டு பிளட் மர்டர். ஆனாலும் அதுக்கு முன்னாடி அவங்க முடிச்சிட்டாங்க. அப்போ நம்முடைய லைஃப்பை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. கொலையே நம்மளை பண்ணி ரத்த சாட்சியாகவே நம்ம மரித்தாலும் நம்முடைய ஓட்டத்தை ஓடினதுக்கு அப்புறம் தான் எவனும் கை வைக்க முடியும். அந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா மரண பயம் நமக்கு வராது. ஆண்டவர் நம்முடைய காலங்களை நியமித்திருக்கிறார், நம்முடைய நாட்கள் அவருடைய கரங்கள் இருக்கிறது. சங்கீதம் 31:15. பட் எல்லாவற்றுக்கும் மேலே மரணத்தை குறித்து ஒரு கிளாரிட்டி, மரணத்திற்கு பிறகு உள்ள உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு கிளாரிட்டி, நித்திய நியாயத்தீர்ப்புங்கிறத ஒரு கிளாரிட்டி எவ்வளவு அவசியம்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6 அஸ்திபார உபதேசம்னு பவுல் சொல்கிறார். அது எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, இவர் என்ன சொல்றாருன்னா, அஸ்திபாரமே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பூர்ணப்பட போங்கிறது தான் பாயிண்ட். ஆனால் அந்த நேரத்தில் அஸ்திபாரம் என்ன, மூல உபதேசம் என்னன்னு ஒரு 6 கொடுத்துட்றாரு. அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், அது நம்பர் 1. அப்படின்னா நம்ம ரட்சிப்புக்காக நம்ம படுற பிரயாசங்கள், மலைக்கு போகிறது, காவடி எடுக்கிறது, சரீரத்தை வருத்துறது, நற்கிரியைகளை பண்ணுறது ரட்சிப்புக்கு, அதெல்லாம் செத்த கிரியை. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், அதில் ரட்சிப்பு இல்லைன்னு நீ முதல்ல மனம் திரும்பு. அப்புறம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ரட்சிப்பு. அப்போ செத்த கிரியைகளாக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் 2. அப்புறம் 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அது 2 ஸ்நானங்கள்னு போட்டுக்கிறதுனால வாட்டர் பேப்டிசம், ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்போ இதெல்லாம் ஃபவுண்டேஷனல். அடுத்து கைகளை வைக்குதல், இது சபையின் ஒழுங்கு. ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்குள்ளே வராங்க, ஒரு லீடர்ஷிப்பு, அந்த கைகளை வைத்து ஜெபிக்கிறது. ஸோ லீடர்ஷிப்பு, சர்ச்சு, ஒழுங்கு, அமைப்புன்னு வச்சுக்கலாம் 4. அதுக்கு அடுத்து 2 வருது பாருங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை. இதுதான் அஸ்திபாரத்தில் 6ல் 2 இது மரணம். இதை பற்றி ஆமாம், மரணம். இந்த அஸ்திவார உபதேசத்தில் எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு இன்னைக்கு. இல்லை, அது தெரியாதனால தான் நிறைய பேர்களை மரண பயம், அந்த மரணத்தை நிமித்தமாக அநேகர் ஃபெடப் ஆகிடுறாங்க, அல்லது சோர்ந்து போயிடுறாங்க, சிலர் பின்வாங்கியும் போயிடுறாங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கீதம் 90 பார்த்தீங்கன்னா லைஃப்னா என்னங்கிறத குறித்து ரொம்ப அழகாக நிறைய இடத்துல மோசே அவருடைய சங்கீதத்தில் சொல்கிறாரு. நான் ஒரு சில வசனம் சொல்கிறேன். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள், 5ஆம் வசனம் சங்கீதம் 90. அப்போ புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறோம். சங்கீதம் 103 14, 15 பார்த்தீங்கன்னா 103, 14, 15, 103, 14, 15. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார்,
நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கோப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அது அறியாது. புல்லு பூவு இந்த என்டையர் லைஃப் 80 வருஷம் 100 வருஷம். அதே சங்கீதத்தில் பிறகு சொல்றாரு மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். அப்போ இந்த 80 வருஷம் வாழ்க்கையை மோசே சொல்றாரு புல்லு கோப்பா இருக்குது, பூ கோப்பா இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா புகை கோப்பா இருக்குது. 102:3 சங்கீதம் 102:3 பார்த்தோம்னா என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. சங்கீதம் 102:3. அப்போ புகை கோப்பாக இருக்கிறது. யோபு 8:9 பார்த்தா நிழலு கோப்பாக இருக்கிறது, ஷேடோ. அப்புறம் நான் பூமியில் பரதேசி அப்படின்னு 3 இடத்துல இருக்கு. சங்கீதம் 119:19, எபிரேயர் 11:13, 1 பேதுரு 1:17. இதுலெல்லாம் நம்ம லைஃபே ஒரு பரதேசி வாழ்க்கை. அப்போ நித்திய வீடு தான் நிரந்தர வீடு. அப்போ இவ்வளவு லைஃப்பை பற்றி இந்த பூமியை பற்றி சொல்லியிருக்குது. அப்படின்னா இதெல்லாம் டெம்பரரி, அதுதான் பர்மனெண்ட்டு. அதான் நீங்கள் பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவர்களை நாடுங்கள். அது நிறைய இடத்துல பவுல் சொல்கிறாரு, திருப்பி சொல்கிறாரு. ஆமாம், சீக் திங்ஸ் அபவ் அப்படின்னு. அப்புறம் கிறிஸ்தவ மரணம்னு என்று எடுத்தால் நீங்கள் உங்களுக்கு மண்ணுக்கு திரும்புவாய், அது ஆதாமுக்கு சொல்லப்பட்டது. ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது பிராணன் போய், அப்புறம் அனனியாவுக்கு சொல்லும் பொழுது ஜீவனை விடுதல். அப்புறம் பவுல் சொல்றாரு தேகத்தை விட்டு பிரிதல், பூமிக்குரிய கூடாரத்திலிருந்து விடுதலை. இவ்வளவு காரியம் சொல்லப்படுது இல்ல. மரணத்தை அப்புறம் நிறைய இடத்துல நித்திரை. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நித்தியத்தை குறித்து பைபிளில் பார்க்கும்போது அங்க இருக்கிறது அதுக்கு தான் ரியலாக ப்ரிப்பேர் பண்றாரு. அதான் நிரந்தரம். இப்போ ஸ்கூல் படிப்பு கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். அப்போ ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை பேஸ் பண்ணி தானே படிக்கிறான். அப்போ நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த வாழ்க்கை லைஃப் அங்கே தானே இருக்குது. முடிவில்லாத வாழ்க்கை அங்கே இருக்கே, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமே. அது ப்ரிப்பேர் ஆகாம இங்கேயே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க சிலர். ஸோ இங்கே எப்படி ஆயத்தப்படுறது? அதில் நம்ம கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள்ங்கிற 1-2 பார்த்துருவோமே. பார்த்தீங்கன்னா பைபிளில் கிறிஸ்துவுக்குள் எல்லாருடைய மரணம் ஒரே மரணம் இல்லை. இப்போ துன்மார்க்கருடைய மரணத்தில் கர்த்தர் பிரியமா இல்லைன்னு இருக்கு, எசேக்கியேல் 33:11. அப்போ துன்மார்க்கருடைய மரணம் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவன் நித்தியம் பிரிஞ்சிருவாங்க, அதனால ஆண்டவர்களை பிரியம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மரணம் பார்த்தீங்கன்னா அவர் பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 116:15, சங்கீதம் 116:15, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது அப்படின்னு இருக்கு. அப்புறம் ரெவலேஷன் 14:13, வெளிப்படுத்தின விசேஷம் 14, கிறிஸ்தவர்கள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு இளைப்பாறுவார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது என்னன்னு போட்டிருக்குது. பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 1:21, சாவு எனக்கு ஆதாயம்ங்கிறாரு. எப்படி என்ன ஆதாயம், என்ன ஆதாயம் அதை பார்த்துருவோமா? என்ன நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அவசியம். என்ன, எதுல இருந்து ஆதாயம்? நமக்கு இழப்பு தானே. இப்ப அப்பா அண்ணன் எவ்வளவு பெரிய பிளஸிங்கா இருந்தாங்க, இந்த ஊழியத்துக்கு ரொம்ப துணையா இருந்தாங்க. இப்ப ஒரு இழப்பு தானே நமக்கு. அப்ப லாபம்னு அப்போ சொல்றாரு. என்ன லாபம், யாருக்கு லாபம்? ஆனா அதையும் சொல்லிடுறாரு, உங்களுக்கு ஒரு வேளை இழப்பா இருக்கலாம், நான் சரீரத்தில் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், பட் எனக்கு சாவுதான் ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப வாட் இஸ் ஹி கெய்னிங், என்ன பெனிஃபிட்னு ஒரு 3 காரியம் சொல்றேன். நம்பர் 1 ஒரு விடுதலை. இப்போ ஜெசிக்கு ஒரு விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை. ஆமா, 3 காரியத்துல இருந்து 3 காரியம் சொல்றேன். இந்த விடுதலைங்கிறதுல ஒரு 3 காரியம் சொல்றேன். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை. இந்த உலகத்தில் நம்ம பாவ உலகத்தில் இருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் 6:7, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இந்த பாவ உலகத்தில் நமக்கு இருக்கிற டெம்டேஷன், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், விடுதலை. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. 2வது அவர்களுக்கு எதுல இருந்து விடுதலைன்னா ஃப்ரம் பெயின். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-4 படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணீர் இல்லை,
ஆமாம். நமக்கு இனி வந்து வலி வேதனை இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரம் சின், டெலிவர்ட் ஃப்ரம் சின், டெலிவர்ட் ஃப்ரம் பெயின். நீங்கள் ரோமர் 8:22-23 கூட படித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 8:22-23 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள் தவிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சரீர மீட்பு இப்போ நமக்கு வந்து ஆத்ம மீட்பு தான். ஆமாம். பட் வந்து ஆண்டு வரும்பொழுது தான் சரீரம் சரீரம் அதுக்காக தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த தவிப்பு ஓஞ்சுது, அந்த பெயின் ஓஞ்சுது, அந்த பாவ விடுதலை. இன்னொன்று வந்து பிரயாசத்துலேருந்து விடுதலை. இப்போ நிறைய நமக்கு வந்து பிரயாசங்கள் இருக்குதுல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 14-13 நம்ம இப்போ வாசிச்சது தான். அதில் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். நிறைய பிரயாசப்பட்டாங்க இங்க, அதெல்லாம் இல்லை. இனி வந்து ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ ஃப்ரம் சின், ஃப்ரீ ஃப்ரம் பெயின், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெயின். 3 கருத்தில் விடுதலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ், தே ஆர் ரிலீஸ்ட். அது அவங்களுக்கு கெயின். அதனால தான் எப்பண்டா போய் சேருவோன்னு இருக்கு. ஆமாம். இப்போ நம்ம சரீரத்தில் ஏன் இருக்கிறோம்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. நமக்கு எது பெஸ்ட் பிளேஸ்னா அதுதான். நம்ம மட்டும் நோக்கணும். செல்ஃபிஷாக இருக்கிறதா இருந்தால் போயிடணும். 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பூமியில் இருக்கணும். அது கஷ்டம்தான், இந்த போராட்டம் தான். ஸோ முதல்ல வந்து ரிலீஸு, ரெண்டாவது வந்து ரீயூனியன். இப்போ வந்து இப்போ தான் இந்த கேள்வி வரும். நம்ம வந்து மரித்தவர்கள் போனதுக்கப்புறம் அங்கே உள்ளவர்களை பார்ப்போமா? இப்போ வந்து ஜெஸ்ஸி வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்ப்பாங்களா? அவங்க அம்மா அப்பாவை 35 வருஷம் அழுது ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவங்க ஞானஸ்தானத்தை பார்த்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் அவங்க அப்பா இறந்தார். 1 இயர் முன்னாடி அவங்க அம்மா இறந்தாங்க. ஸோ இப்போ அவங்கள பார்ப்பாங்களா? பிலீவர் அவங்க. ரீயூனியன் பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் ஒரு 3 சொல்கிறேன். 1 ரீயூனியன் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். ஓகே, பிரியமானவங்கள திரும்ப. ஆமாம், அன்பு செலுத்து நம்மளை, நம்ம குடும்பத்தாரை, நம்ம ஆளுங்களை பார்ப்போம். அது எப்படி பார்ப்போன்னு நீங்கள் சொல்கிறீங்க உறுதியா? அதுக்கு பைபிள் வசனம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வரும். அதில் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ஷால் வி see those who have died before us அப்படின்னு சில வசனங்கள் நமக்கு வந்து லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த லாசரு, ஐஸ்வர்யவான், அந்த ஆபிரகாம் மடியில் இருக்கிற காரியங்களை நம்ம வந்து ரொம்ப கிளியராக, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஓமை இயேசு சொன்னது. ஆமாம். அதில் வந்து நமக்கு இங்கேருந்து மரித்து போன அந்த ஆள் ஆபிரகாம் என்று பார்க்க முடிஞ்சது. அடையாளம் தெரியுது. ஆபிரகாம் முன்னாடி பார்த்துருக்கிறாரா? இல்லை, ஆனால் தெரியுது. நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா மத்தேயு 17 வந்தீங்கன்னா அதே போல் உங்களுக்கு மேத்யூ 17 மருவமலையில் வந்து நீங்கள் லூக்காவிலையும் 16:23 பார்த்தீங்கன்னா மருவமலையில் எலியா மோசே வர்றாங்க. எலியா மோசே வந்து இது வந்து திஸ் எலைஜா, திஸ் இஸ் மோசஸ் அப்படின்னு இவங்க 3 பேருக்கு ஏசு இன்ட்ரடியூஸ் பண்ணாரா? இல்லை, தெரியுது. அப்போ ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் நாலெட்ஜ் நமக்கு அங்கே போன உடனே இருக்கும். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து பில்லிகிராமை பார்த்ததில்லை என்னுடைய ஒய்ஃபு, அப்பாதுரை அண்ணனை பார்த்து பேசினதில்லை. ஆனால் இப்போ வந்து அதுதான் அப்பாதுரை அண்ணன் தெரியுமா? தெரியும். டிஜிஎஸ் தினகரன் தெரியுமா? தெரியும். பைபிளில் கிளியராக நமக்கு ரெஃபரன்ஸு இருக்குது. அப்போ வந்து நமக்கு ரீயூனியன் வித் லவ்ட் ஒன்ஸ், அது ஒரு லாபம், கெயின். முதல்ல வந்து ரிலீஸு, ரெண்டாவது ரீயூனியன். முதல்ல வந்து மரித்து போன நம்ம நேசித்தவங்களை நம்மளால் பார்த்து களி கூற முடியும். அந்த 1 தெசலோனிக்கேயர் இருக்குல்ல, நம்பிக்கையற்ற இல்லாதவளால் மற்றவளை போல துக்கித்திருக்காம, ஏன்னா இயேசுக்கு திரும்ப வரும்போது அவங்கள கொண்டு வருவார். அது ஒரு இருக்குல்ல. அப்போ வந்து நம்ம வந்து ஒருவேளை மறிக்காமல் இருந்தால், உயிரோடு இருந்தால், வரும்பொழுது அவர்கள் வரும்பொழுது பார்ப்போம். ஆமாம், நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவங்கள பார்ப்போம். ஆனால் அதில் ஒரு கேள்வி வரும்,
இப்போ வந்து ஆபிரகாமை பார்த்தது, இப்போ வந்து மோசே இதுங்களெல்லாம் பார்த்தது மண்ணுக்குரிய சரீரத்தை அடக்கம் பண்ணிடுறோம். மகிமையின் சரீரம், மகிமையின் சரீரம் வந்து அவர் வரும்போது தான் கிடைக்கும். ஆமாம், இந்த இதுதான் எழுந்திருக்கும். இப்போ இடையில என்ன சரீரம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. மண்ணுக்குரிய சரீரம் போயிடுச்சு, சரி, ஆண்டு வரும்பொழுது தான் மகிமையின் சரீரம். ஆமாம். அப்போ இடையில இருக்கிறது உருவம் இருக்குமா இருக்காதா, அடையாளம் தெரியுது, அப்போ உருவம் இருக்கும்ல. ஆமாம். என்னன்னு பைபிளில் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். ஆவிக்குரிய சரீரம், ஆனால் ஒரு அமைப்பு இல்லாமல் வந்து அப்படியே ஆவியாக மேந்துட்டு கிடக்கிறது இல்லை. இல்லை we will know this person. எனக்கு தெரிஞ்ச பைபிளில் நமக்கு இருக்குது. இப்போ பைபிள் பரலோகத்தில் எப்படி இருக்கும் பாஸ்டர் ஃபுல்லாக நமக்கு வந்து கேட்டால், பைபிளில் எங்கேயும் தத்ரூபமாக நமக்கு வந்து கிளியராக இல்லை, அப்படி ஒரு இது பண்ணி இல்லை. ஆனால் நிறைய மறைமுகமாக இருக்குது, அதை பார்க்கலாம். அதில் ஒருத்தர் வந்து 1 கொரிந்தியர் 12 நினைக்கிறேன், பவுல் நான் 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அதையும் 14 வருஷம் கழிச்சு தான் லேசாக சொல்கிறாரு. நம்மளா இருந்தால் அதெல்லாம் ஊருக்கு உலகத்துக்கே சொல்லி தீர்த்திருப்போம். அது முழுமையாக சொல்ல, நான் சரீரத்தில் இருந்தேனா இதில் இருந்தேனா தெரியல அப்படின்றாரு. ஏன்னா அது வந்து இன்னொரு நிலை, தெரியலங்கிறாரு. அப்போ பார்த்ததை கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே, யார் சொல்லலாமே சார், யார் சார் விட்டீங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது எனக்கு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஒரு எறும்புக்கு போயிட்டு இன்டர்நெட்டை கொடுத்து சொன்னால் புரியுமா? அப்போ நமக்கு இப்போ இருக்கிற பூமியில் இருக்கிற அறிவுக்கு நித்தியத்தை குறித்து எவ்வளவு சொன்னாலும் கிளியராக ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஆனால் நமக்கு இமேஜின் பண்ணுறதை விட இதில் போட்டிருக்கிறத விட மென்மையாக மகிமையாக தான் இருக்கும். ஸோ லவ்டு ஒன்ஸை மீட் பண்ணுவோம். ரெண்டாவது, அங்கே யாரை மீட் பண்ணுவோன்னா, நம்ம மூலம் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா, அவங்க நம்மளை வரவேற்க இருப்பாங்க. நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்திய வீட்டில், லூக்கா 16:9. ஆமாம், ஓகே. லூக்கா 16:9, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்போ மிஷன்ஸுக்காக கொடுக்கறது, ஊழியத்திற்காக கொடுக்கறது, ஆத்துமாதாய பணிக்காக விதைக்கிறது வந்து அதில் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா பரலோகத்தில் அவங்க இருப்பாங்க. உங்களை வரவேற்கிறதுக்கு அவங்க வருவாங்க. ஆமாம், நித்தியமான வீடுகளில். அப்போ அங்கே நிறைய வீடு இருக்கு. ஆமாம், அந்த வீட்டில் நம்ம வசிப்போமா? ஆமாம், அநீதி. ஸோ பாருங்க, நித்தியமான வீடுகளில் உங்களை வரவேற்க ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதிங்க. நீங்கள் சம்பாரிச்ச காசை கொண்டு போக முடியாது. ஆமாம், சிநேகிதர்களை சம்பாதிக்க, பணத்தை வச்சு சிநேகிதரை சம்பாரித்து அவங்கள அங்கே நித்தியத்திற்காக ஆயத்தப்படலாம். இப்போ நித்தியத்திற்காக எப்படி ஆயத்தப்படணும்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். ஸோ ரீயூனியன் வித் லவ்ட் ஒன்ஸ், ரீயூனியன் வித் பீப்புள் whom we have led to the Lord. நாம் ஆண்டோருக்குள் நடத்தினவர்கள், அவங்கள பார்ப்போம். மூன்றாவது, பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்கள். இப்போ வந்து பைபிளில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னா இருப்பாங்க. ஏனோக்க பார்க்கணும். ஹவ் ஆர் யூ, எப்படி வந்து அப்படியே ஆண்டவரோடையே நடந்தீங்க, அப்படியே போயிட்டீங்க ஆண்டவரோடையே, அதை எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். எலியால மறிக்காமலேயே மரணத்தை பார்க்காத 2 பேர், அதே போல் மரணத்தையே பார்க்காத ஒரு தலைமுறை கடைசியாக இருப்பாங்க. பட் இடையில மறிக்காமல் இருந்த 2 பேர், எலியாவும் நம்ம ஏனோக்கல்ல. அப்போ எப்படி ஹவு அது கேட்க நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பெரிய ஒரு ஜாய். இப்போ மரித்தவர்களுக்கு முதல்ல ரிலீஸ், ரெண்டாவது ரீயூனியன், மூன்றாவது ரிவார்ட்ஸ். ஓகே, நமக்கு பூமியில் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறோமோ, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அவர் நாமத்தினால நமக்கு பலன் உண்டு. நான் வரும்பொழுது உங்களுக்கு என்னோடு கூட உங்களுடைய பலன் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் வருகிறது. அப்போ லாட்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் நமக்கு நித்தியத்தில் இருக்குது. ஒன்று, ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய ரிவார்டு தானே. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவருடைய எல்லாம் அந்த பூரணமான ஒரு சரீரம் நமக்கு கொடுத்து, மகிமையின் சரீரம் கொடுத்து எல்லாம் அவரை தரிசிக்கிறதுக்கு, முகமுகமாக தரிசிக்கிறது, அது வந்து பெரிய ஒரு ப்ரிவிலேஜ். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இங்கே பூமியில் செய்த நட்சத்திரங்களுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, சூரியனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் உரிய மகிமை வேற. இதெல்லாம் 1 கொரிந்தியர் 15 உயிர்த்தெழுதல் பேசேஜில் தான் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த மகிமையில் வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த பூமியில் நம்ம பிரயாசப்படுறத்தக்கதாக அங்கே மகிமை இருக்கும். அப்போ எது நல்ல மரணம்னு கேட்டால்
நம்ம வந்து இங்கே நம்முடைய ஓட்டத்தை கரெக்டாக ஓடி பவுலை போல இயேசுவை போல முடித்து நம்முடைய மகிமையில் உள்ள ரிவார்ட்ஸு ரீயூனியனுக்கு ரிலீஸ்க்காக நம்ம போகிறது தான் குட் டெத். ஆண்டவர் செய்ய வச்சிருக்கிற திட்டங்களை செய்து முடிக்கணும். எஸ். பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசிகளாக இருக்கிறவங்க அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு, ஊழியர்களுக்குன்னு. ஆனால் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பிளான் வச்சுருக்கிறார். எஸ். அதை அவங்க செய்து முடிக்கணும். ஆமாம். அவங்க டீச்சராக இருக்கலாம், பேங்கில் ஒர்க் பண்ணலாம், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், எதில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு அவங்களுக்கு ஒரு காரியம் இருக்குது. கண்டிப்பாக. இது தான் நம்ம விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் அதை உணராமல் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், பக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியும். 1 பேதுரு 2:9 ரொம்ப தெளிவாக அது இருக்குல்லண்ணே. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை ரட்சிக்கப்பட்டவங்க புண்ணியங்களை அறிவிக்கணும். 1 பேதுரு 2:9. ஆமாம். அப்புறம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் கேள்வி கேட்கணும். ஆமாம். ராஜரீக ஆசாரியர் கூட்டம். நீங்கள் வந்து ஒரு ஆசாரியன், எல்லா பிலிவரும். ஆமாம். ராஜரீக ஆசாரியர் கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவர் சொந்தமான ஜனம். அப்போ இந்த இதை வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணி செய்யலுமே எல்லா விசுவாசியும். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே நம்ம வந்து இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படி இருந்தாலும் ஆசாரியர்கள். ஆசாரியர்னால ஒரு ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஊழியக்காரங்க தான். ஆமாம். 5 வித ஊழியங்கள் வந்து அவங்கள எக்யூப் பண்ணி ஊழியக்காரங்கள் ஆக்குறது. ஓகே. இதைத்தான் விசுவாசிக்க தெரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக. அதை செஞ்சாதான் அவங்க ஓட்டத்தை முடிக்கும் போது மகிழ்ச்சி அவரை சந்திக்க முடியும். அதை தான் நம்ம சபையில் பாட்டு பாடுவாங்க. ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடைய ஆண்டவர் வெறுங்கையோடு உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம், அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டவர் கேட்பால, எனக்கு என்ன கொண்டு வந்த? நான் உன்னை ரட்சித்தேன், உன்னை அபிஷேகம் பண்ணேன், உனக்கு நல்ல சபை கொடுத்தேன், நல்ல ஊழியக்காரன் கொடுத்தேன், எல்லாம் உனக்கு கொடுத்தேன், எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னா, நகையும் கொண்டு போக முடியாது, பணமும் கொண்டு போக முடியாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஒன்றே ஆத்மா மட்டும்தான் கொண்டு போக முடியும். அப்போ அவருக்கு என்ன கேட்குறாரு? ஆத்மா கொண்டு வந்தியா? அப்போ இந்த உணர்வு எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் வரணும்ல. அவங்கவுங்க ஆத்மாதாயம் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவன் என்னை தெரிந்து கொண்ட திட்டத்தை நிறைவேற்றணும். அப்போ தான் மரணத்தை தைரியமாக சந்திக்க முடியும். எஸ். இல்லைன்னு சந்திக்க முடியாதுல்ல. நான் வந்து ஊழியத்தின் பிகினிங்கில் நேசரத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சிஎஸ்சி ரெவரண்டாக இருக்கிறாங்க. வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஐயா, அவங்க ஈசி சேரில் அப்படியே படுத்தாங்க. கண் பார்வைலாம் அதிகம் போயிட்டு மங்கிட்டு வயசாகிட்டு 90 வயசு இருக்கும். எனக்கு இந்த வயசானவங்களை கண்டு அவங்க பேச விருப்பம். அவங்க வந்து மரணத்துக்கு சமீபமாக இருக்காங்க, ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நீ போய் பேசுவேன் நான். அப்போ அந்த ஐயாட்ட போய் நான் வந்து பேச ஆரம்பித்தேன். ஐயா மாதிரி நானும் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னட்டு ரொம்ப சோர்வாக பேசுனாங்க. அப்போ நீங்கள் துக்கமாக இருக்கீங்களே ஏன் ஐயா அப்படின்னு கேட்டேன். அவங்க துக்கமாக இருக்கேன் சொன்னாங்க. நான் வந்து சபையில் சிஎஸ்சி சபையில் பாஸ்டாக இருந்தேன். இத்தனை வருஷம் நான் வந்து ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன். ஆண்டவர் கிருபையான ரட்சித்தார், ஊழியத்துக்குன்னு இது கொண்டு வந்தார். இப்போ மரணம் என்ன நெருங்கிச்சுன்னா நான் மறித்த உடனே ஆண்டவரை போய் சந்திக்கணும்ல, ஆண்டவர்கிட்ட போய் என்ன பதில் சொல்லுன்னு தெரியலன்னார். எதுக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து சபையில் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை முழுமையாக சொல்லலை. ரட்சிப்பை பற்றி, பரிசுத்தை பற்றி, வருகை ஆயத்தை பற்றி சொல்லலை. ஏதோ கடமைக்கு ஊழியம் செய்து இந்த டயசிஸ் அரசியல் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை வருஷம் ஊழியம் செய்திருக்காங்க, ஆனால் ஆண்டு வச்சதெல்லாம் செய்யலை. இப்போ மரணத்தை சந்திக்க பயம். நிறைய ஊழியக்காரங்க இதை உணர்வதே இல்லை. அந்த நேரம் வரும்போது தான் தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கொடுக்கணுமே, எஜமானுக்கு முன்னால் போய் நிற்கணுமேன்ற உணர்வே இல்லாமல் ஊழியக்காரங்களே நிறைய பேர் வாழ்கிறாங்க, விசுவாசிகளும் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த மரண நேரம் நெருங்கும் போது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எப்படி ஆண்டவரை சந்திப்போன்னு. நான் அதை பார்த்தேன் அந்த ஐயாட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ ஏன் நீங்கள் செய்யலாம் தவறிட்டேன், சரி இப்போவும் கர்த்தருக்கு ஒரு இறக்கம் வச்சுருப்பார், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதை நான் சரியாக உடைய ஊழியத்தை செய்யலையே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றலையே, மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னை கேளுங்க ஐயா, ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், மன்னித்து உங்களுக்கு அந்த மரணத்தை சந்திக்கிற தைரியத்தை தருவார் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் பேசினேன்.
அப்போ தேவசத்தை செய்யாமல் இஷ்டப்படி நடக்கிறவங்களும் மாட்டிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரர் வைராக்கியமாக ப்ரீச் பண்ணுவார். யாரும் அவர் கொலை பண்ணுறதுக்கே அந்த மத தீவிரவாதிகள் எழுப்பின அப்படி வைராக்கியம் உள்ளவர். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அந்த பட்டணத்து ஊழியத்துக்கு போயிருக்கேன். அந்த குடும்பத்தார் அவர் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குறோம், அவர் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு பிரதர் அப்படின்னோடனே, சரி கூட்டிகிட்டு வாங்க நான் ஜெபிக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தாக்கி நான் ஜெபிக்கிறேன், எதுக்கு ஆண்டவர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்ன, ஒரு காலத்தில் நமக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருந்தார், இப்போ மரணத்தை சந்திக்கிறதுக்கு பயம் அவருக்குள்ள, அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு, மரணத்தை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு. அப்போ ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சார் வைராக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அவனுக்கு கொடுத்த ஊழியம் சுவிசேஷ ஊழியம். அவன் சபை ஆரம்பித்து அதில் உட்காந்துட்டான், எனக்கு சித்தமில்லாத ஊழியத்துக்குள்ளே போனான், அதனால் அதிலேருந்து அவன் பாதிக்கப்பட்டான் அப்படின்ட்டேனே. அப்புறம் அவர் கூட்டிகிட்டு வந்தவுடனே சொன்னேன், பிரதர் உங்களை யார் சபை ஆரம்பிக்க சொன்னார்? கர்த்தர் சொன்னாரா? நீங்கள் அதை தப்பு பண்ணிட்டீங்க. ஆமாம், அதனால தான் தேவ சித்தத்தோட்டு விலகினதுனால இப்போ எப்படி நீங்கள் ஆண்டவரை சந்திப்பீங்க, அந்த பயம் உங்களுக்கு மரணத்தை சந்திக்கிற பயம். ஆமாம் பிரதர்னார், தப்பு தான், நான் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க, ஆண்டவர் இறக்கம் செய்வார். அதுதான் ஆண்டவர் உன்கிட்ட பேச சொன்னார். நான் உன்ட்ட ஏன்னு கேட்ட ஆண்டவர் அந்த பயத்துக்கு காரணம் இது தானே. அவர் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக போயிட்டேன்னு உண்மையாக மனதில் ஒரு அனாயிண்டிங் இறங்கிச்சு பாருங்கள். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினார். அவ்வளோ பேசிட்டு, பிரதர் நான் அநேக மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறேன். இந்த டெலிவரன்ஸ் அவருக்கு. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டார், அபிஷேகம் பெற்றார், ஊழியம் செய்தார், மரண பயம் எப்படி அவரை சந்திக்கிறது? தேவ சித்தம் செய்யலை. அப்போ இது நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க. அந்த டைம் வரும்போது நிறைய பாதிக்கப்படுறாங்கல்ல. அப்போ மரணத்தை நீங்கள் தைரியமாக சந்திக்கணுமானா, அந்த பவுல் சொன்ன மாதிரி நல்ல போராட்டத்தை போராடினேன், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றினேன், இதை வர்ற ஆண்டவரே தைரியமாக அப்படி சொல்லணும்ல. அப்போ அது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு விசுவாசிக்குமே முக்கியம் இல்லை. அதான் கண்டிப்பாக. தெனாலிராமன் கதை உண்டு. அந்த காலத்தில் அரண்மனையில் ராஜாக்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறதுக்காக ஒரு கோமாளி வச்சுருப்பாங்க, கோர்ட் ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் தெனாலிராமன். ஒரு நாள் ராஜா கையில் ஒரு கோலை வச்சு தெனாலிராமன்கிட்ட கொடுத்தாராம். எதுக்கு ராஜா அந்த கோலை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், உன்னை விட ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லைடா, இதை பிடி. ஆனால் உன்னை விட ஒரு முட்டாளை நீ பார்த்தீங்கன்னா கொடுத்துரு அப்படின்னு. இவனும் சுற்றி இந்த கோலை யார்ட்டையாவது கொடுக்கணும்னு சுற்றி வர்றவன் ஒருத்தனையும் பார்க்க முடியல. ஒரு நாள் திடீர்னு ராஜா சிக்காயிடுறாரு. சிக்கான உடனே அவர் ஒரு நாள் தெனாலிராமன் பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு, ராஜா என்ன ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு. அவர் மரணத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறிக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதை மேலோட்டமாக வேறு விதமாக சொல்லியிருக்கிறாரு. ராஜா, இது தெனாலிராமா, நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்காக நான் போகிறேன், அதனால தான் சோர்வாக இருக்கேன். எந்த ஊருக்கு போகிறீங்க? திரும்பி வராத ஒரு ஊருக்கு போகிறேன். எவ்வளோ தூரம் அந்த ஊர்? ரொம்ப தூரம். இவனுக்கு ரொம்ப ஒரு குழப்பமாயிருச்சு. ராஜா 2 நாள் 3 நாள் வெளியில் போனாலே பயங்கர ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குமே, இவர் ரொம்ப தூரம் போகிறாரு, திரும்பி வராத ஊருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லையே கேட்டானா. ராஜா, அந்த பிரயாணத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டீங்களான்னு. அதுதான் ஆயத்தமாகலை பண்ணாராம். தெனாலிராமன் கோலை கொடுத்து, பிடிக்க சார், உங்களை விட ஒரு முட்டாளரை பார்த்தது அப்படின்னு அந்த ஒரு கதை இருக்கும். ரொம்ப அது உண்மை. நம்ம வரக்கூடிய வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறது எந்த விதத்தில் ஞானம்? முட்டாள்தனம். அப்போ கிறிஸ்தவங்களுக்கு தான் இந்த நம்பிக்கை இல்லை, நம்ம மறிச்சா பரலோகத்துக்கு போவோம், நமக்கு இயேசு தான், இயேசு ஏற்றுக்கொண்டானே. அப்போ அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கன்னு ஆண்டு சொல்கிறார். ஆமாம். அப்புறம் 10 கன்னிகைகளில் 5 பேர் போயிட்டாங்க. 10 பேருமே மணவாளன் வர்றதை விசுவாசித்தாங்க. 10 பேருமே எதிர்கொண்டு வந்தாங்க. 5 பேர் மட்டும் போனாங்க, ஆயத்தமாக இருந்தவங்க. அதான் சொல்ல விட்டுறேன். அப்போ ப்ரிப்பரேஷன் எவ்வளோ முக்கியம். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இயேசு இன்றைக்கு வந்துட்டால், மரணம் இன்றைக்கி சந்திச்சுட்டா நம்ம ஒரு சந்திக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும்ல. எப்போ மரணம் வரும்னு தெரியவே தெரியாது. இப்போ நிறைய நம்முடைய தமிழ் மக்களுக்குரிய நம்பிக்கை ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி.
அப்புறம் 7 பிறவி இருக்கும். அப்புறம் வந்து நம்மளை போல உலகத்தில் 7 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிப்ளிக்கலே கிடையாது. ரொம்ப தெளிவாக எபிரேயர் 9:27 ரொம்ப தெளிவாக இருக்குது. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ முடியும்னு தெரியாது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் Hebrews 9:27 பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த தெளிவு ஒன்லி ஒன் டெத், திஸ் டெத் கேன் ஹேப்பன் எனி டைம், எப்பயும் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. இதை நிறைய மறந்துடுறாங்க. பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்னு இருக்கு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு இருக்கு. என்ன நமக்கு அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டல அவ்வளோதான் அப்படி நினைக்கிறாங்க. நோ கண்டம்னேஷன். கண்டம்னேஷன் வந்து ஆக்கினை தீர்ப்பு, அது நடக்குது அவ்வளோதான். ஆனால் நியாய தீர்ப்பு உண்டு. விசுவாசிகள், ஆமாம், ஊழியக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பு, செய்த கிரியைகளை பற்றி சொல்லு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த அறிவு நிறைய பேருக்குள்ள நம்புறது இல்லை. ஆனால் பைபிளில் அது இருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்கு. எல்லாருமே நியாயஸ்தானத்துக்கு முன்னால் போய் நிற்கணும். அவங்களுடைய கிரியைகளை பேசின வார்த்தைக்கு கூட நியாய தீர்ப்பு இருக்கு. அதோட அந்த வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு இருக்குல்ல இருக்கு. நாங்கள் இந்த முறை இது ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு. நாங்கள் மியான்மர் போயிருந்தோம். அதில் மீட்டிங் ஹீலிங் மீட்டிங். அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு, இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கீங்க, நீ ஊழியமாக செய்கிறீங்க, கர்த்தர் ஊழியமாக செய்கிறீங்க, ஆனால் எலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டு வலிகளில் பல வருஷமாக கஷ்டப்படுறீங்க. நீங்கள் ஜெபிச்சா மற்றவங்களுக்கெல்லாம் சுகமாகுது, ஆனால் உங்களுக்கு சுகமாக மாட்டேங்குது. ஏன் எனக்கு மட்டும் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாயின் வார்த்தை, நீங்கள் பேசின வார்த்தை சிலரை காயப்படுத்தி இருக்குது, அதனால் இந்த வியாதியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். நீ மேடல் இந்த போது சாட்சி சொல்லிச்சு எல்லாருக்கும், நான் ஒரு ஊழியமே செய்கிறேன், எனக்கு இது தப்புன்னு தெரியாது. பாருங்க, அவளுக்கே தெரியல. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் பேசின பிறகு தான் நான் சில வார்த்தையினால் சிலரை காயப்படுத்தி இருக்கிறேன், வேதனைப்படுத்தியிருக்கேன், நான் பேசுகிற கரெக்ட் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் சொன்ன பிறகு தான் நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுது. நான் அறிக்கையிட்டு ஜெபிச்ச உடனே வலியெல்லாம் போயிட்டு உடனே ஹீலிங். அப்போ வாயின் வார்த்தையை வச்சு காருக்கு நடக்குதில்ல. அப்போ நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் அடுத்த ஆளை போய்ட்டு பேசிட்டு இப்படி போய் நிற்க முடியும் ஆண்டருக்கு முன்னால். அடுத்த ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரை பற்றி தாறுமாறாக பேசிட்டு யூடியூப்லாம் பேசிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் இப்போ எப்படி நிற்க முடியும்? ஆண்டவர் அந்த ரெக்கார்டை போட்டு காமிப்பார்ல, இப்படி பேசினல்ல, எவ்ரி வேர்டு அப்படி இருக்கு பைபிள். அப்போ எல்லா வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு உண்டுன்னு அப்போ அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ நிறைய பேர் இந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் அஸ்திபர உபதேசத்திலேயே இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறதும் அஸ்திபர உபதேசம் இருக்குல்ல. அப்போ சபையில் கர்த்தருடைய பணத்தை திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, காணிக்கையில் கை வைக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அந்நிய பாஷையும் பேசுகிறாங்க, இதையும் செய்கிறாங்க. சிலர் ரட்சிக்கப்படாமல் சபையில் இருந்து நாட்டகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்கணுமே, அந்த உணர்வே இல்லை நிறைய பேருக்கு. இந்த நியாய தீர்ப்புக்கு உணர்வே இல்லை. அப்போ இந்த உணர்வு எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்கணும், நம்மகிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார், நம்ம வாயில் பேசுகிற வார்த்தைக்கே ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும், பைபிளில் இருக்குன்றது நம்ம உணரணும். அப்போ நம்ம பயத்தோடு நம்முடைய லைஃப்பை நடத்துவோம். அப்போ அதான் ஆயத்தம் இல்லை. எபிரேயர் 12 எபிரேயர் 12 1-2 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் விட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அப்ப நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. நீங்க அந்த ஊழியக்காட்ட சொன்னீங்கல்ல, உன் ஊழிய அழைப்பு என்ன, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த. ஸோ அப்போ ஓட்டத்தை ஓடலை. அந்த சிஎஸ்ஐ ரெவரண்ட் ஒன்று சொன்னாருன்னு சொன்னீங்க, இன்னொரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் ஒன்று சொன்னீங்க. அப்போ அவங்க ஓட்டத்தை ஓடலை. இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆனால் அதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்னன்னா, இந்த மரணத்தை குறித்து 1 வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அது யாரு? எபிரேயர் 11 எல்லாம் பழைய காலத்து பரிசுத்தவான்கள். அப்போ மேகம் போன்ற திரளான சாட்சிகள்ங்கிறது நமக்கு முன்பதாக மரித்து போன பரிசுத்தம். இப்போ ஒரு ரிலே ஓட்டப்பந்தயம் இருக்குன்னா 4 பேர் ஓடுவாங்க. அப்போ முதல்ல ஓடினவன்
அப்படியே பார்ப்பான் கடைசியாக ஓடுறான் எப்படி ஓடுறான்னு. இப்போ நம்மளாம் கடைசி கால ஓட்டத்தை ஓடுறோம். முன்னாடி ஓடினவங்க நிச்சயமாக நம்மளை வந்து அங்கே கேலரியிலேருந்து பார்க்குறாங்க. கிரிக்கெட்டு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுக்குறேன், அப்புறம் உங்களுக்கு இதில் திருப்பி வரேன். உலகத்திலேயே வேர்ல்ட்லேயே கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டேடியம் வந்து லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டு. அதுதான் த ஹோம் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் முதல்ல ஆரம்பிச்சது. லண்டனில் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டு. வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே இப்போ சென்னையில் செப்பாக் ஸ்டேடியம்மு, கல்கட்டாவில் ஈடன் கார்டன்ஸு, மும்பையில் இருக்கிற ஸ்டேடியம், எல்லா ஸ்டேடியம் இருந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஸ்டேடியமில் இப்போ மேட்ச் மைதானம் நடக்குதுன்னா இந்த இடத்துல தான் அந்த மீடியாலாம் பீப்புளாக இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ஹோம் டீம் அப்படின்னா அந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்தியா விளையாண்டுச்சுன்னா இந்தியா ஹோம் டீம், இன்னொரு பக்கம் அவே டீம் விசிட் பண்ணுறாங்கல்ல அவங்க இருப்பாங்க. எல்லா கண்ட்ரிலையும் அப்படி 2 ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் பிளேயர்ஸ்க்கு, ஹோம் டீம் அவே டீம். இப்போ சென்னையில் விளையாடுறாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு ஹோம் டீம், அவங்க வந்து அதில் தான் இருப்பாங்க எப்பயுமே. மற்ற டீமெல்லாம் வர்றாங்கல்ல அவங்க வந்து இன்னொரு ரூமில் இருப்பாங்க. இந்தியா விளையாண்டுச்சுன்னா ஹோம் டீமில் இந்தியா இருப்பாங்க, அவே டீமில் மற்ற கண்ட்ரி வருவாங்க. அங்கேருந்து நேராக மைதானத்துக்கு போவாங்க, இங்கே நேராக மைதானத்துக்கு போவாங்க, சம்மந்தமே இருக்காது. வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி தான். ஆனால் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் மட்டும் 2 பேரும் இறங்கி நடுவில் ஒரு ஹால் இருக்கும், அந்த ஹால் வழியாக தான் போகணும், ஒரே என்ட்ரன்ஸ் தான். இந்த ஹாலில் வேர்ல்டு ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாண்டாங்க தெரியுமா இது வரைக்கும். டாப் இந்தியாவுடைய முன்னாடி கபில் தேவ், கவாஸ்கர், அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக டாப் பிளேயர்ஸ் இங்கே உட்காந்துருப்பாங்க. லண்டனில் லார்ட்ஸில் மட்டும் மேட்ச் விளையாண்டா வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள பழைய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா அது வந்து ரீயூனியன். இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, இந்த பசங்க சின்ன பசங்க வந்திருப்பாங்க அவங்க விளையாடும் போது. இப்போ இவங்க இறங்கி வரும்போது இவங்க எழுச்சி நின்று கைத்தட்டுவாங்க. ஒரு 100 அடிச்சுட்டு வந்தாங்கன்னா எழும்பி நின்று கைத்தட்டுவாங்க. இவங்க வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஹீரோஸு அந்த கிரிக்கெட்டில் பார்ப்பாங்க. அதே போல் நமக்கு லாங் ரூம்னு அது பேர். ஆண்டவர் அங்கே ஒரு இடத்துல எல்லாம் மேகம் போடுறதுல சாட்சிகள் நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி ஓடுறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் எலியாவும் மோசையும் வந்து பேசினாங்கன்னு இருக்குல்ல, அது எதை குறித்து பேசினாங்கன்னு அங்கே இருக்குது தெரியுமா? எருசலேமில் நிறைவேற்ற போகிற மரணத்தை. இயேசு சிலுவையில் மரிக்க போகிறதுக்கு முன்னால் வந்து மோசே எலியாவும் இங்கே பூமியில் இருக்கிற ஒருத்தர் செய்ய போகிற காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாங்களே. அப்போ அங்கேருந்து தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம லைஃப்பில் ஓட்டோம். ஆனால் மேலே நம்மக்கிட்ட இருந்து மரித்து போனவர்கள் பார்க்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கேருந்து போனவங்க அங்கே பார்க்க முடியுமான்னு, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறத பார்க்க முடியுமா? எனக்கு தெரிந்து பார்க்க முடியும். பூமியிலே லாசரு கதையில் அவன் சொல்கிறான், கீழே எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யாராவது அனுப்பு, இங்கேருந்து ஒருத்தர் அனுப்புன்றான். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிஷன் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கூட லூக்காவில் 5:15-7 பார்த்தீங்கன்னா ஒரு பாவி மனம் திரும்புறது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். அப்போ இங்கே ஒரு பாவி மனம் திரும்புதுன்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு இருக்குது. ஆனால் அங்கே வந்து பரிசுத்தவான்கள்னு இல்லை, ஆனால் பரலோகத்து சந்தோஷம்னு இருக்குது. லூக்கா 15:7 இது ரொம்ப நல்லா இருக்கும்னு. எபிரே 1 பேதுரு 1 10-12 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் இயேசு உலகத்துல வந்து ரட்சிப்பு நமக்காக கொண்டு வர்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதை வந்து வெளிப்பாடா கொடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் இந்த காலத்தை விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போ அவங்க தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, வெளிப்பாடு கிடைச்சது. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு அவங்க ஆராய்ந்தார்கள். ஆனால் அடுத்த வசனம் பாருங்க 12, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருந்தார்கள். அப்போ இந்த ரட்சிப்பின் பிளான் இதெல்லாம் நிறைவேறதை வந்து தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்தார்கள்.
தேவதூதர்கள் உற்று பார்க்கறாங்க. உற்று பார்த்து கியூரியஸாக பார்க்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது மேகம் போன்ற திரளான சாட்சிகள்னு இருக்கும்போது நமக்கு விட்டு மரித்து போன பரிசுத்தவான்கள் அங்கேருந்து ஒன்றுமே தெரியாதுங்கிறத விட தெரியுங்கிறது தான் என்னுடைய ஒரு லேசான ஒரு கணிப்பு, புரிந்து கொள்ளுதல். ஆனால் நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, இறந்து போனவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் ஃபேமிலி பிள்ளைங்க நீ ஸ்கூலுக்கு போச்சா பார்த்து இல்லை. அங்கே இயேசுனுடைய மகிமை அதில் தான் மொழி இருப்பாங்களே தவிர இங்கே சாகிறதுக்கு முன்னாடியே 1 வீக்குக்கு முன்னாடியே டேக் ஆஃப் ஆனவங்கலாம் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள். நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடணும், அதான் முக்கியம். நமக்குன்னு ஒவ்வொருத்தரையும் ரட்சித்தவங்களுக்கு ஒரு ஓட்டப்ப வச்சுருக்கிறாரு. ஒரு இதில் பார்த்தேன் 200 மீட்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸில் ஓடுறது. அப்போ ஒருத்தர் ஓடி முன்னால் வந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கப்பு இல்லை. ஏன்னா ட்ராக் மாறிட்டாங்க. அந்த ட்ராக்கில் ஓடி முடிக்கணும். நீங்கள் என்ன வேகமாக ஓடுங்க, ஃபஸ்ட்டில் வாங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன ட்ராக் வச்சுருக்கிறாரோ அதில் தான் ஓடணும். இதை தான் இயேசு சொல்கிறாரு, உம்முடைய நாமத்தால் பிசாசுத்தனமே தீர்க்கதரிசனம் சொன்னமே வியாதியஸ்தர் குணமாக்கினவன்னா பிதாவின் சித்தை செய்கிறவங்க தான் வர முடியும். நீங்கள் அக்கிரம செய்கார நீ யாருன்னு எனக்கு தெரியாது, போடா வெளியே, நான் உங்களை அறியேன். அது எவ்வளோ கடினமான வார்த்தை. அப்போ ஊழி செஞ்சவங்க, ரிசல்ட் காட்டினவங்க. ஆமாம். அப்போ அவங்களுடைய பாடு எப்படின்னா என்ன யோசிக்கணும், இல்லை உன்னை எனக்கு தெரியாதுன்றார் ஆண்டவர். நான் உங்களை அறியேனுங்கிற வார்த்தைன்னு அக்கிரம செய்காரர் என்றார். அப்போ என்னை விட்டு நான் சொல்றதை கீழ்ப்படியாமல் வேறு எதுவும் செஞ்சேன்னா அக்கிரமம் தான் அது. ஆமாம், அப்படிதான் சொன்னதில்ல. நான் உங்களை அறியேனுங்கிறது எப்படின்னா எந்த ஒரிஜினல் பாஷைனா ஆபிரகாம் சாராயை அறிந்தான், ஈசாக்கை பெற்றான். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட் மூலம் வருகிற ஊழியங்கள், அதுக்கு தான் ரிவார்டு. ஆமென். நம்ம அனுபவத்திலையும் தெரிஞ்சதுலையும் வச்சு ஓட்டுறதுல கிடையாது. இப்போ ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு மேரேஜ் ஆகுது. ஆன உடனே ஹஸ்பண்ட் வெளிநாடு போயிடுறாரு ஒய்ஃபை விட்டுட்டு. வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுது. வரும்போது ஃபோன் பண்ணுறாரு, நான் வரப்போகிறேன்னு. நல்ல டைமுங்க வருது, 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக நீங்கள் வர டைம் நம்ம குழந்தை பிறக்க போகுதுன்னாங்கன்னா இவர் போய் 2 வருஷம். அக்கிரம செய்யக்காரையே என்னை விட்டு அகன்றப்போ நான் உன்னை அறியேன். அப்போ அந்த வேர்டு, அப்போ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கொடுக்குற கனிகள் நாட் அக்செப்டட். இதை தான் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஆபத்தான டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு. ஏன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுனா ஒரு பாஸ்டர் வந்தாங்க, நம்ம பரமன் கேணியில் தான் ஒரு பாஸ்டர் ஒரு பெரிய மேப் அந்த படம்லாம் போட்டிருக்கு, சர்ச்சு கட்டுறது பிளான். பிரதருக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் ஒரு சர்ச்சு கட்ட போகிறேன் அப்படின்னாங்க. இது யார் போட்ட பிளான் அப்படின்னேன். அது மாதிரி நான் இன்ஜினியர் வச்சு போட்டேன்னு. இது யார் கட்ட சொன்னான்னு பதில் சொல்ல முடியல. இது யார் கட்ட சொன்னவங்கள அப்படின்னா, இல்லை சர்ச்சு கட்டான்னு. யார் கட்ட சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லை எங்களுக்கு ஒரு இடம் வாங்கி நான் கேட்டேன். இதுதான் சொல்கிறாங்களே தவிர கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இடம் கொடுத்தாரு, கர்த்தர் சொன்னபடி கட்ட போகிறேன்னு சொல்ல தெரில. அப்போ இவங்க பல்லவத்தில் போய் என்ன ஆண்டவர் கேட்பார்ல, ஒன்று யார் கேட்ட சொன்னேன், நான் சொன்னேன் அவனை கேட்பார்ல. அப்போ இது எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் இது இல்லை. அப்போ இதை தான் இது யோசிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஊழியம் நாங்கள் ஊழியம் தானே செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊழியக்காரனை தான் எனக்கு தெரியாதுன்றார், அக்கிரம செய்காரரேன்னு சொல்கிறார் ஆண்டவர். எவ்வளோ சீரியஸான. அதனால தான் நம்ம நான்லாம் ரொம்ப கவனமாக 1க்கு 2 முறை 3 முறை என்ன செய்யணும் ஆண்டவரை, என்ன சொல்கிறீங்க ஆண்டவரை, அதை கேட்டு அவர்கிட்ட திறந்து ஒரு தெளிவான பெற்றால் தான் நம்ம செய்ய முடியுது. இல்லாட்டினா சிலது தெளிவாக தெரிலன்னா தடுத்துருங்க ஆண்டவர், உங்கள் சித்தலைன்னா தடை பண்ணி போட்டுருங்க, சித்தம் இல்லாமல் செஞ்சிடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள், இங்கிலீஷில் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் அ குட் மேன், நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பை கூட நடத்துகிறேன்றாரு. ஆமாம். வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சா கூட வழி இதுவேன்னு காட்டுறேன்றாரு. ஆமாம். அவ்வளோ கைடன்ஸ் அஷ்யூர் பண்ணியிருக்கும் போது கேட்டே போயிடலாமே. 1 கொரிந்தியர் 9 நீங்கள் சொன்னீங்க நம்ம டிஸ்குவாலிஃபை. ஓட்டப்பந்தயத்தை ஓடுறான் மெடல் கிடைக்கும், ஆனால் அவன் ரூல்ஸ் படி ஓடலைன்னா கிடைக்காதுன்னு. அது 1 கொரிந்தியர் 9 பவுல் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். 24 1 கொரிந்தியர் 9. ஆயினும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க ரிவார்டுக்காக, முழு பலனுக்காக ஓடு.
பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதெல்லாம் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன். டிசிப்ளின் லைஃப் நான் வாழ்கிறேன், ஏன்னா நானே டிஸ்குவாலிஃபைடு ஆயிடலாம், மற்றவர்கள் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாக போகிறேன் ரிவார்டுக்காக. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் ஆண்டவர் தெளிவாக பேசி இருக்கிறாரு. நம்ம இது மாதிரி பல இதுக்கு அதை பேசும்போது தான் இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கிது, அது எவ்வளோ முக்கியம். அப்போ நம்ம வருகைக்கு எப்படி நம்ம ஆயத்தப்படணும், அவருடைய சித்தம் எவ்வளோ முக்கியம். அவருக்கு போய் நின்னாலும் வாயின் வார்த்தை கூட ஆண்டவர் நான் பேசலைன்னு சொல்ல முடியாதுல்ல, ரெக்கார்ட் போட்டுருவாருங்க. ரெக்கார்ட் பண்ணி இவங்க சிசிடி கேமரா வச்சு இவ்வளோ பண்ணுறானே, அவர் எவ்வளோ பண்ணுவார். அப்போ என்ன நீ பேசின என்ன இருக்குது தம்பி, ஒரு வார்த்தைக்கு கணக்கு வைக்கிறேன்றாரு. ஆமாம், கணக்கு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கணக்கு வச்சிருக்கேன்றாரு. ஆமாம். அப்போ நம்ம எவ்வளோ பயபக்தியாக நடுக்கத்தோடு நம்ம இந்த பூமியில் நம்ம வாழணும். இந்த சீரியஸ்னஸ் எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ளேயுமே வரணும். இல்லை யோசுவா பாருங்கண்ணே, யோசுவாவுக்கு அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்னிங் கொடுத்துட்றாரு நமக்கு. நம்ம கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குதுன்னா, டே என்னடா ஸ்லோவாக போகிற, நீ செய்ய வேண்டியதுன்னு கொஞ்சம் இருக்குது, சரிப்படுத்து, ஒழுங்குபடுத்து. யோசுவா 13 பாருங்க, அவர் யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது 13:1 கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. அப்போ உன் ஏஜ் ஆகிட்டே போகுதுரா, உனக்கு டைம் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, ப்ரொப்போர்ஷனேட்டாக நீ ஸ்பீடு குறையுது, நீ இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது, ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நான் இப்போ இந்த வாரம் இந்த பகுதி தான் யோசுவா தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ரெகுலராக தியானிக்கிறேன். இந்த 13ஆம் அதிகாரத்தை விட்டு 3 நாளாக போக முடியல என்னால். அப்போ இந்த வார்த்தை நம்மள்கிட்ட பேசுறதில்ல, நீ செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, தேசத்தை சுதந்திரிக்கணும், தேசம் பெருசாக இருக்குது, இந்தியா தேசம், தமிழ்நாடு உனக்கு கொடுத்த பொறுப்பு, இதெல்லாம் செய்யணுமே, செஞ்சு முடிக்கணுமே. அப்போ இது குறித்து அந்த 2-3 நாள் யோசனை ஜெபம் போட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவன் ஏற்கனவே 7 வருஷத்துக்குள்ளேயே 20 பட்டணத்தை கைப்பற்றி 31 சேனைகளை வீழ்த்தினவன். அப்போ மற்றவனோட நிறைய செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, உனக்கு நான் கொடுத்தது செஞ்சியா, அதுதான் முக்கியம். இல்லை அப்போ அவனை பார்த்தே கேட்டார்னா 18 பாருங்க, இன்னும் 18ஆம் அதிகாரத்தில் யோசுவா போயிட்டு ஆண்டவர் இவனை சேலஞ்ச் பண்ணணும், இவன் போயிட்டு மற்றவங்களை 18 இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசீர்வாத கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள், அந்த இன்ஹெரிட்டன்ஸ்குள்ளேயே போகாத 7 கோத்திரம் இன்னும் இருக்குது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதுக்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். அப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது, எந்த மட்டும் அசதியாக இருப்ப உன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு. ஊழியக்காரர்களுக்கு நாபோத்துக்கு அவனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை ராஜா கேட்குறாரு, எனக்கு கூட சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன், செத்தாலும் சாவேன். உறுதியாக இருக்கிறான். நாபோத்து தன்னுடைய சுதந்திரத்தை தக்க வைத்துக்கிறது. ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு கிளாஸ் கூழுக்காக சேஷ்டபுத்திர பார்த்தா வித்துட்டு போகிற கேஸும் இருக்குது. இங்கே சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிற சுதந்திரத்துக்காக. அப்போ அந்த இன்ஹெரிட்டன்ஸு நித்தியத்துக்குள்ள உள்ள பிளான் அதில் போய் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ முக்கியம் அது இல்லை, ரொம்ப முக்கியம். அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நிறைய விளங்கி இருக்கும். நம்ம ஒரு நாள் கட்டாயம் மரணத்தை சந்தித்து ஆகணும். அப்போ இயேசுக்கு முன்னால் போய் நின்று ஆகணும். நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கிட்ட கணக்கு ஒப்புவித்து ஆகணும். ஒருத்தரும் தப்ப முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்ற அன்னிப்பாச்சுனா எனக்கு அது நியாய தீர்ப்புலாம் கிடையாது அப்படிலாம் அப்படி பயத்தில் எங்கேயும் சொல்லலை. ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நியாய தீர்ப்பு உண்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கணக்கு கேட்கிற எஜமானனாய் வருவார், கணக்கு கேட்பார். மோகன்லாசஸ் உன் கணக்கு கொண்டு வா, நான் அவனுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் தந்தேன், இந்த கருப்பெல்லாம் தந்தேன், இவ்வளோ ஜனங்கள்லாம் காணி கொடுத்தாங்க, என்ன பண்ண, கொண்டு வா, நான் கணக்கு ஒப்புவிச்சு ஆகணும். இதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். ஒவ்வொரு விசுவாசிகிட்டே கணக்கு கேட்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை யோசிங்க. வருகைக்கு ஆயத்தப்படுவது அல்லது மரணத்திற்கு ஆயத்தப்படுவது என்பது என்ன? தேவ சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுவது. அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களை குறித்து தேவனுக்கு, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம்,
ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. அதை நிறைவேற்றுவதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதை நான் நிறைவேற்றி இருக்கனா என்பதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். தயவுசெய்து இந்த காரியத்தில் கவனம் செலுத்துங்க. இல்லாவிட்டால் நம்ம ரொம்ப ஆண்டோடைய வருகையில் நம்ம ரொம்ப ஏமாந்து போன நிலைமையில் ஆகிவிடுவோம். நீ யார், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு ஆண்டவர் கேட்கிற நிலைமை வந்துவிடும். அதனால் கடைசி காலத்தில் நிறைய தவறான உபதேசம், என்ன வேணாலும் பண்ணு, ஏசு எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்படி கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிதா நியாயம் தீர்ப்பார், இயேசு குறுக்கே நின்று நமக்காக பேசுவார் என்பதாய். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நியாயம் தீர்க்க போகிறது பிதா அல்ல, இயேசு தான். என்று யோவான் 5 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், நியாயம் தீர்க்கிற முழு அதிகாரத்தையும் இயேசு கையில் கொடுத்தார் என்று. இப்போ நமக்காக பரிந்து பேசுகிற அட்வொகேட் நாளைக்கு அவர் நியாயாதிபதி அமர்ந்திருப்பார். அப்போ பரிந்து பேசலாம் மாட்டார். அப்போ நியாய தீர்ப்பு செய்து தண்டனை மட்டும்தான் அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். தயவுசெய்து சில ஜாலி ஊழியக்காரன், டான்ஸ் ஆடுற ஊழியக்காரன் சொல்கிறத நம்பி ஏமாந்து போய் பரலோக பாக்கியத்தை இழந்து போகாதங்க. தயவுசெய்து வசனத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்கள் மேலே அன்பு வைத்ததுனால பேசுகிறார். கடைசி காலத்தில் இது மாதிரி தவறான உபதேசங்கள் நம்மை நரகத்துக்குள்ளே கொண்டு போக சாத்தான் ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துடாதங்க. அதனால் மரணத்தை சந்திக்க எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இயேசுவை சந்திக்க எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். அதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். சரியா? அதனால் அவங்க ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க, தேவ சித்தம் என்னதென்று அறிந்து ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுங்க. அனுதினமும் உங்களுக்கு அழகாய் போதித்து நடத்துகிற அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சரியா? இப்போ நிறைய காரியம் விளங்கிட்டு உங்களுக்கு புரிந்து கொண்டது. தெய்வ ஊழியக்காரங்க நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறீங்க. நிறைய கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கு சேர்த்து நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வெற்றியோடு ஓட்டத்தை முடித்து ஆண்டவர் வைத்த ரிவார்டை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லோரும் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்கள். நான் என் இஷ்டப்படி நடக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், செயல்பட மாட்டேன். உம்முடைய சித்தத்தை அறிந்து நீர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அந்த ஓட்ட பாதையில் நான் ஓடுவேன் பொறுமையோட. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருந்தா என்னை மன்னித்து சரிப்படுத்திடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கிருபையாக எனக்கு இறக்க செய்து வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, மரணத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஒப்பு கொடுங்க. கரெக்டாக தவறுகள் தெரிகிறது, அதை அறிக்கையிடுங்க. ஆவியானவர் இந்த நாளில் சரிப்படுத்தி உங்களை கரெக்டாக நடத்துவதை காண்பீங்க. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. நாம் இணைந்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட வரப்போகிற நித்திய நிரந்தர வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு வசனத்திலிருந்து நிறைய ஆலோசனைகளை கொடுத்தீங்க. எங்களுக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரே சில காரியங்கள் கண் திறந்து விட்டது போல இருக்கிறது. அந்த அனுபவத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை வெறும் அறிவாக வைத்துக்கொண்டு ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இராதபடிக்கு எங்களை திருத்தி கொண்டு நித்தியத்திற்காக, இந்த நிரந்தர நீடுழி வாழ்வுக்காக, நீர் வைத்திருக்கிற மகிமைக்காக நாங்கள் ஓட, உலகத்திலே ஆண்டவரே அழிந்து போகிற கிரீடத்தை பெறுவதற்காக மக்கள் எவ்வளவோ ஒழுக்கத்திற்குள்ளே போகிறார்கள். நாங்களோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம் பேரிலே எங்கள் கண்களை வைத்து எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பார்த்து கொண்டிருக்க நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு தமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். சில வேளைகளில் பூமியில எங்களுடைய பாடுகள், எங்களுடைய கஷ்டங்கள், தேவசித்தத்தை நிறைவேற்றும் பொழுது வருகிற நெருக்கங்கள், அதையெல்லாம் நாங்கள் சகித்து எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு நம்முடைய குமாரனாகிய இயேசுவை போல நாங்களும் பார்த்து எங்கள் வாழ்க்கையை, எங்கள் ஓட்டத்தை ஓட எங்களுக்கு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்தல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிறைய காரியங்களை பாஸ்டர் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. உங்கள் நிமித்தம் பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. மறுபடியும் கர்த்தர் சித்தமான ஒரு நேரம், மறுபடியும் சில முக்கியமான காரியங்களை பேச வருவாங்க. ஆண்டு சித்தமான நேரம் மறுபடியும் சந்திப்போம். கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். நல்ல வசனத்தில் நல்ல வேரூன்றி இருங்க, வசனத்தை தியானிங்க. பாஸ்டருடைய டீச்சிங் நிறைய சப்ஜெக்டில் அவங்க பேசியிருக்கிற டீச்சிங்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்க முடியும். நீங்கள் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியான்னு. அதில் எல்லாமே வரும். அதில் ஆண்டுக்குள்ளே வளருவதுக்கான சப்ஜெக்ட் இருக்கிறது. அது மாதிரி ஊழியத்துக்கான சப்ஜெக்ட், ஊழியக்காரர்களுக்கானது எல்லாம் நீங்கள் அப்பப்போ அந்த வசனத்தை கேட்டு உங்களை கர்த்தருடைய வசனத்தில் ஸ்ட்ராங்காக்கி கொள்ளுங்கள். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.